சுந்தரவள்ளி என்ன பண்ற சொல்றல? இது அந்த பொண்ணுக்கு வந்த பர்த்டே கிஃப்ட். சுந்தரவள்ளி என்ன பண்ற நீ? இது அவளுக்கு கிஃப்டா வந்திருக்கு. அவள் நம்ம வீட்டுல தங்கி இருக்கிறதால அவளுக்கு சொந்தமானதை எரிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த பாக்ஸ் வந்திருக்குன்னு கல்யாணம் சொன்னதுல இருந்து போலீஸ் வந்து அதை பிரிக்கிற வரைக்கும் நான் நரக வேதனை அனுபவிச்சு அதெல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. என் பொண்ணு கண்ணு நான் தவிச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் அவன் திரும்ப வர மாட்டானான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த மூஞ்சிக்கு பர்த்டே ஒரு கேடு. அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? ஐயோ சுந்தரவள்ளி, இப்ப என்ன வீட்டுல டெக்கரேட் பண்ணி கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணாங்களா என்ன? ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. இப்ப நாம இருக்கிற மனநிலையில அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நீ எதுக்கு அந்த கிஃப்ட் இருக்கிற சொல்லு? இல்ல நான் புரியாம தான் கேக்குறேன். நான் என்ன இங்க லாட்ஜா கட்டி வச்சிருக்கேன்? ஏற்கனவே இந்த குடும்பம் தேவையில்லாம இங்க வந்து தங்கி இருக்கு. அது போதாதுன்னு இவன் எவனுக்கும் அட்ரஸ் எழுதி கொடுப்பா, அந்த அட்ரஸ்க்கு அவன் கிஃப்ட் அனுப்புவான். அதை நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சந்தோஷம் பண்ணுமா? ஏ இவன் ஒருத்தி பத்தாதா? நம்ம வீட்டு பையனை மயக்கி அவ கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒட்டிக்கிட்டான். அடுத்தது அவ தங்கச்சி அதே மாதிரி ஒரு பணக்காரனை பிடிக்கிறதுக்கு ஐடியா போட்டுட்டான். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? சொல்லுங்க. அம்மா அப்படியெல்லாம் இல்லம்மா. வாய் மூடுறி. நீ குடிச்ச எச்சப்பால குடிச்சுதானே அவ விழுந்திருக்கா. அப்ப அதே ரத்தம் தானே அவ உடம்புலயே ஓடும். டாடி என்ன பேசிட்டு இருக்காங்க? தாய்க்குள்ள இப்ப என்ன நடந்துச்சுன்னு நந்தினியோட தங்கச்சி புனிதா பர்த்டே பத்தி பேசிட்டு இருக்காங்க. முந்தானே புடிச்சிட்டு அலையறவங்களா இங்க பேசக்கூடாது. வாய் மூடிட்டு இருக்கணும். அவன் கேக்குறது என்ன தப்பு இருக்கு? இப்ப நீ எதுக்காக நந்தினி குடும்பத்துல எடுத்து பேசிட்டு இருக்க? அவன் தான் புரியாம பேசுறானா உங்களுக்கு புரியல? ஏங்க நானும் தான் 2 பொண்ணுங்களை பெற்றிருக்கேன். முத பொண்ணு நான் சொன்னவரதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அடுத்தவ நான் சொன்னவனை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா. பொண்ணுங்கன்னா அப்படி இருக்கணும், வளப்புனா அப்படி இருக்கணும். இவங்க எப்படி? அந்த தகுதி தராதரம் அதுல ஏதாவது இந்த கூட்டத்துக்கு இருக்கா? டாடி தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. சும்மா வாயை மூட சொல்லுங்க. என்ன ஆச்சு இப்போ? என்னடா பெருசா எகிர்ற? நானே என் பொண்ணு காணுன்னு துடியா துடிச்சிட்டு இருக்கேன். பேச வேணாமா? ஏதாவது பேசுறீங்கன்னா விடுங்க. இதெல்லாம் நல்லா இல்ல சுந்தரவள்ளி. தடுத்தீங்க. அத கொளுத்துறதுக்கு பதிலா நான் என்ன கொளுத்திட்டு செஞ்சிருக்கேன்? என்ன பேசுற நீ? பேசாதீங்கம்மா. ஐயா எனக்கு தெரியாம இந்த தப்பு நடந்திருக்கு, மன்னிச்சிருங்க ஐயா. இல்லம்மா, சுந்தரவள்ளி நடந்துகிட்டதான் தப்பு. அவ பேசுனது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. சூர்யா, உன் அம்மா பத்தி அவனுக்கு நல்லா தெரியும்ல. சுரேகாவை காணுங்கிற துக்கத்துல என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தெரியாம தோன்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நந்தினி புனிதாவை போய் திட்ட போறா, நீ பாத்துக்க. பாவம், இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பர்த்டே. நீ போய் அவளை சமாதானப்படுத்து. வா. ஐயோ கருப்பா, ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டாளே. தலையில பெரிய இடியா இறக்கிட்டாளே. நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி ஏண்டி அடி பாவி, தனியா நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசும்போதே நினைச்சேன்டி. நினைச்சேன் இப்படி ஏதாவது செய்வேன்னு நினைச்சேன். பாவி பாவி. நம்ம எங்க வந்திருக்கோம்? என்ன நிலைமையில இருக்கோம்? நம்மளால உன் கூட பிறந்தாக்கா எவ்வளவு சீரழிச்சுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நினைச்சா இப்படி பண்ணிருவியா? பண்ணிருவியா? அப்பா அம்மாச்சி, நீங்க நினைக்கிற மாதிரி பேசாத. படிச்சு படிச்சு சொன்ன உனக்கு எல்லாத்தையும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டல. இவ்வளவு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்திருக்கீங்க. நல்லா போ.
அக்கா நான் எந்த தப்பு பண்ணலக்கா. போய் சொல்லாத. நான் உன் வளர்ப்புக்கா தப்பு பண்ண மாட்டேக்கா. என்ன நம்புக்கா. நம்பினதுக்கு முதுகுல குத்திட்டல. கேட்டியாடி? சுந்தரவள்ளி அம்மா என்ன பேசுனாங்கன்னு கேட்டியா? எனக்கு இவ்ளோ பெரிய பேர் எடுத்து கொடுத்திருக்கேன். நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் சொல்றி. யாரு அவன்? யாரு? வீட்டுக்கு கிஃப்ட் அனுப்புற அளவுக்கு உனக்கு நெருக்கமானவன் ஆயிட்டானா? சொல்றி. 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 இந்த வீட்டுல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? சுரேகா அம்மாவை காணோன்னு எப்படி துடிச்சு போயிருக்காங்க? காதல் கேக்குதா உனக்கு? காதல் கேக்குதா? சொல்றி. சொல்லு. 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 சொல்லி தொலை. என்ன மன்னிச்சிருக்கா. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழக்கமானாரு. அவரு ரொம்ப நல்லவருக்கா. நல்லவன்க்கா. நல்லவனா? நல்லவர். என்ன சொல்ற? என்ன சொல்றியா? என்ன சொல்றியா? நந்தினி, நந்தினி, சும்மா இரு. ஏய் நந்தினி, எதுக்கு இப்ப போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? என்ன தப்பு பண்ணிருக்க பாருங்க தாசர். இல்லையா நீங்க இப்படி பேசுறீங்க? அவளுக்கு இது தேவையா? எங்க நிலைமை என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். படிச்சவதானே இவருக்கு அறிவு இல்ல. என்ன அங்கிள் பேசிட்டு இருக்கீங்க? அறிவில்லையா? இல்ல வசதி இல்லைன்னா காதல் வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா என்ன? நந்தினி, உன்கிட்ட நான் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நீ என்ன நம்ம தாய்க்குள்ள மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? என்ன தாசர் பேசுறீங்க? இந்த வயசுல இவளுக்கு இதெல்லாம் தேவையா? இந்த வயசுல வராம வேற எந்த வயசுல வரும்? அவ காதலிச்சவன் ஆசையில அவ பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் அனுப்பியிருக்கான். அது ஏன் தாய்க்குள்ள புரிஞ்சுக்காம நெருப்பை வச்சு எரிச்சிருக்காங்க. நீ அவங்களுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல தாசர், ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உன் பயம் எல்லாம் நியாயமானதுதான். அதுக்காக காதல் வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா நந்தினி? புனிதா, புனிதா, நீ காதலிக்கிறதெல்லாம் தப்பு இல்ல. இங்க பாருங்க, உங்க பயமும் தப்பு இல்ல. மொத்தத்துல காதலுங்கிறது தப்பே கிடையாது. ஆனா இங்க பாரு, நம்ம காதலிக்கிற பையன் சரியானவனா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அவனை நேர்ல பார்த்துதான் ஆகணும். புனிதா இங்க பாரு, பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. அப்புறமா பேசிக்கலாம், சரியா? தாசர், நான் என்ன சொல்ல- இரு நந்தினி, எதுவும் சொல்லாத. இப்ப எதுவும் பேசுறதுக்கான சூழ்நிலை இல்ல. நம்ம கோவத்துல எடுக்கிற முடிவு எதுவுமே சரியா இருக்காது. ரிலாக்ஸா இரு, அப்புறமா பேசிக்கலாம். நான் தான் சொல்றேன்ல. அங்கிள், பாட்டி, இத பத்தி யாருமே இதுக்கப்புறம் புனிதா கிட்ட பேச வேண்டாம். நான் பாத்துக்கிறேன். புனிதா, நீ கொஞ்சம் அமைதியா. பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அழாது. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், சரியா? பாட்டி, அவளை கொஞ்சம் பாத்துக்கங்க. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. போங்க. அவள் எதுவுமே கேட்காதீங்க. நான் பாத்துக்கிறேன், சரியா? நந்தினி, தாசர், உங்களுக்கு தெரியாது. நீ எதுவும் பேசாத. நான் தான் சொல்றேன்ல, நீ என் கூட வா. வா. ஓடி